என்ன சூர்யா ஃபேன்ஸ், கருப்பு படம் வருமா வராதா, இல்லை கங்குவா 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு புது அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் காத்துனுக்கிறேன். அப் டு டேட் உங்ககிட்ட சேர்க்குறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன தான் நடக்குது, கங்குவா 2 ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும்னு கேட்குற சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன அப்டேட் தான். இப்போ கேஇ ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்ச் இல்லை ஏப்ரலில் கங்குவா 2வோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2027 ஏப்ரலில் சம்மர் ஹாலிடே முன்னிட்டு கங்குவா 2 படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. கங்குவா படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. நானும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தேன். இருந்தாலும் படம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கங்குவா 2 ஒரு நல்ல படமாக கம்பேக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் வரேன் தனியா. டிஎஸ்பியோட மியூசிக்கு, அப்புறம் சிறுத்தை சிவோட டைரக்ஷனு, சூர்யா சாரோட ஆக்டிங்கு, இது மூணுமே கம்பைன் ஆகி ஒரு நல்ல ஒரு கலைச்சி அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. சரி, அடுத்து கருப்பு படத்தோட அப்டேட் என்ன, அது எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? ஏன் சொல்ல வரேன்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அதனால தான் படத்தோட டிலே வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2025 டிசம்பரில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் இப்போ 2026 ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகும். அதாவது எலெக்ஷன்லாம் ஆகிட்ட பேருக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு லீக் ரூமர் தான் போய்கிட்டு இருக்கு. சுற்றி சுற்றி வராங்க. என்ன இது? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புதுசாக பழசான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எக்ஸில் பார்த்த வரைக்கும் இதை அப்டேட் கொடுக்கலாம் சூர்யா ஃபேன்ஸுக்குன்னு தோணுச்சு, அதெல்லாம் கொடுத்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் மிஸ்டர் கார்த்திக். வரேன் தனியா.